இன்றைய வாக்குத்தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 27 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2025 ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. சங்கீதம் 147 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமை மணியினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 147 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவரை துதிக்கும்படியாகவும், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன காரியத்தை, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 147 பார்க்கிற வேளையிலே அநேகமான ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், நம்முடைய வீடுகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறது. இப்படியாக இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய இந்த நாட்களிலே தேவைகளை சந்திக்கிறது. இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த 14 வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் முதலாவது நம்முடைய எல்லைகளிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை என்றால் நாங்கள் எப்படித்தான் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களிலே அது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த சமாதானம் தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, சில ஐஸ்வர்யவான்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை நாங்கள் எங்கே தேடி பிடிப்பது? மிதமிஞ்சின அளவுக்கு இந்த நாட்களிலே பொன்னும் பொருளும் வெள்ளியும் அதே வேளையில் ஆசிகளும் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே மட்டும் இந்த நாட்களில் ஒரு சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அருமை அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரானவர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நம்மை சூழ்ந்து அவருடைய சமாதானம் இந்த நாட்களே வரும். அவரை தேடுகிற வேளையிலே, அவரை நாடுகிற வேளையிலே, அவரை உயர்த்துகிற வேளையிலே அவருடைய சமாதானம் நம்முடைய எல்லைகளை இந்த நாட்களிலே சூழ்ந்திருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய அந்த சமாதானம் நம்முடைய எல்லைகளை சூழ வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவரை தேடி நாடி இந்த நாட்களிலே ஓடி வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை இந்த நாட்களிலே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு சமாதானத்தை தந்து அதற்கு பின்பாக நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஆகாரத்தை இந்த நாட்களிலே தருவாராக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் அங்கே பொங்கி வழியும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாதபடி பாருங்கள், அவன் அந்த ஆகாரத்தை புசிக்கிற வேளையிலே ஏன் தான் நான் இந்த ஆகாரத்தை புசிக்கிறேன் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே ஒழும்பு. எதற்காக நான் சாப்பிட வேண்டும்? எதற்காக? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை. அதனாலே அவர்கள் அந்த ஒரு சரியான நிலையிலே சாப்பிடவும் முடியாத அந்த நாட்களிலே அதை ஜீரணித்து கொள்ளவும் முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே முதலாவது நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி, இரண்டாவதாக உச்சிதமான கோதுமை மணியினால் இந்த நாட்களிலே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு பரிபூர்ண சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்.
நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்குவார், நம்மை உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவார். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்கள் தேடி இந்த நாட்களில் நாங்கள் கண்டடைய வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர்